Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. சூரிய ஒளி உடலில் படாவிட்டால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்று மருத்துவர்கள் ஒரு சில அதிர வைக்கும் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா சூரிய ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, கடுங்குளிர் பிரதேசமெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கேயே மக்களுக்கு நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது. ஓசியில் கிடைக்கும் ஒரே வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வைட்டமின் டி தான். காரணம் என்ன? காசு கொடுத்து பழங்களையோ காய்கறிகளையோ வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரிய ஒளியில் நாம் நின்றாலே போதும், நமக்கு வைட்டமின் டி கிடைத்துவிடும். ஆனால் வைட்டமின் டி குறைபாடு பலருக்கு இருக்கும் காரணத்தினால் இதை நாம் உற்று பார்க்க வேண்டி இருக்கிறது. முதல்ல வைட்டமின் டியின் நன்மைகள் என்னென்ன என்று நாம் பார்த்து விடுவோம். வைட்டமின் டியை கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு உறுதியான எலும்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இப்போ ஆராய்ச்சி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க? மேற்கொண்டு கேன்சரை தடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கும், மனசோர்வை தவிர்க்கும், சர்க்கரை வியாதியையும் எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் அவங்களுடைய நோய் அறிகுறிகள் என்ன அப்படின்னு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப உஷாராயிடணும். பலவீனம், புண் இருக்கும், தசை வலி, தசை பலவீனம், எலும்பு வலி, மூட்டு குறைபாடு. அதே பெரியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நோய் அறிகுறிகள் சோர்வு, முதுகு வலி, எலும்பு தேய்மானம், எலும்பு மற்றும் மூட்டு வலி, தசை பலவீனம், மனச்சோர்வு என்று அவர்களுக்கு காணப்படும். சரி, நீங்கள் கேட்கலாம், சார் வைட்டமின் டி குறைபாடால் இந்த பிரச்சனைலாம் இருக்கு, வைட்டமின் டியை பெறுவது எப்படி என்று நீங்கள் கேட்டீர்களாயின், ஒன்று காசு கொடுத்து, இன்னொன்று காசு இல்லாமல். காசு கொடுத்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறிப்பாக உணவுகள், பாலாடை கட்டி சீஸ், காளான்கள், முட்டையின் மஞ்சள் கரு, மாட்டிறைச்சி கல்லீரல், மீன்களில் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மீன்களில் வைட்டமின் டி இருக்கிறது. சரி, செலவே இல்லாமல் வைட்டமின் டி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. ஒரு சிறந்த தீர்வு சூரிய ஒளியில் நிற்க வேண்டும். எவ்வளவு நேரம் நின்றால் ஒரு நாளைக்கு போதுமான அளவு வைட்டமின் டி உடலில் கிடைத்துவிடும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, 15 நிமிடங்கள் நீங்கள் சூரிய ஒளியில் நின்றால் ஒரு நாளுக்கு தேவையான வைட்டமின் டி உங்களுக்கு கிடைத்துவிடும். வைட்டமின் டியிலிருந்து நோய் நிவாரணம் என்பது சூரிய ஒளியில் நிற்பது என்று மருத்துவர்கள் அழுத்தமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.